ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் ஒன்று சொல்ல போறேன். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தை இல்லாதவங்க, உடல் சத்து இழந்தவங்க, ஹீமோகுளோபின் இல்லாதவங்க, பிளேட்லெட்ஸ் குறையிறவங்க, அதோட கர்ப்பமானவங்க, அப்புறம் எவ்வளோக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கோ, எந்தெந்த நோய்கள் இருக்கோ எல்லா உள்ளவங்களும் சாப்பிடலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்த்தியானது. உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை சுத்தம் பண்ணி நல்ல கொழுப்பு, ரத்த சுத்தம் பண்றது, கொழுப்புகள் சுத்தம் பண்றது, மற்றோட உடல் ஆரோக்கியம், அப்புறம் முகம் பொலிவு, முகத்துல உள்ள வறண்ட தன்மையை போகி நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி, இது வந்து மெடிசன் மாதிரி தான். எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணா எல்லாத்தோட பலனும் இது ஒரு மூலமா, இந்த ஒரு டிப்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அது ஒண்ணு இல்லைங்க, பாதாம். இது பாதாம் பருப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாதாம் பருப்பை இந்த டிப்ஸ் கூட மோஸ்ட்லி மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன். அந்த பாதாம் பருப்பை வந்து 1 டம்ளர் நல்ல தண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், இது 2 தான் வேணும். இப்ப நல்ல தண்ணியில வந்து பாதாம் பருப்பை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டு ஒரு 8 to 9 மணி நேரம் நல்லா ஊறணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நல்லா ஊறுனா ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் பெருசாகும். ஊறுனா நல்லா ஊறி இருந்த சத்தும் கூட. இப்ப நான் போட்டேன். இது வந்து 8-9 மணி நேரம் நல்லா ஊறணும். நீங்க நைட்டு ஒரு 8 மணி போல இது மாதிரி ஒரு 10-15 பாதாம் பருப்பை நல்ல தண்ணியில ஊற போட்டுட்டீங்கன்னா மார்னிங் ஒரு 7-8 மணி போல நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும், வித்தியாசமா வந்து ஊறி நமக்கு பெருசா இருக்கும். இப்ப நம்ம 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 8-9 மணி நேரம் ஆயிடுச்சு. நைட்டுக்கு நான் ஊற வச்சது. இப்ப காலையில பாருங்க, தண்ணி எல்லாம் கூட மங்கலாயிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா அதுலயே ஊறிச்சு. இந்த சைஸை பாருங்க, முதல்ல ட்ரையா குட்டியா இருந்துச்சு. இப்ப தண்ணியில போட்டதும் ஊறி நல்லா ஃப்ரெஷ்ஷா நமக்கு பெருசா கிடைச்சிருக்கு பருப்பு. இப்ப நம்ம மேல உள்ள தோலை வந்து சீச்சிடணுங்க. இப்ப நான் சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சீச்சிட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு ஹெல்தி, அவ்வளோ புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதுல சேர்ந்துருக்கு. இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. லீனா ஒல்லியா இருக்குங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்தா வந்து அவங்க நல்லா ஃபேட் ஆவாங்க. நல்லா சதை வந்து ஃபேட்டுன்னு கிடையாது, நல்லா அழகான உடம்பு கிடைக்கும், முகம் பொலிவா இருக்கும். இப்ப பாருங்க, சீக்கிரத்தை பாருங்க. இங்க பாருங்க, நல்லா மேல உள்ள தோலை வந்து சீச்சிடணும். ஒரு நைஃப் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்கிராப்பர் வச்சு மேல உள்ள தோலை சீச்சிட்டு நல்லா அந்த வெள்ளை பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, நல்லா தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பருப்பை இது பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டாம். நல்லா நீங்க ஹேண்டை யூஸ் பண்ணி இப்படி பிரிச்சாலே இங்க பாருங்க அழகா நமக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இது மாதிரி நம்ம எல்லா பருப்பையும் நீங்க எடுத்துக்கணும். இங்க பாருங்க வியூவர்ஸ், பாருங்க, நான் மேல உள்ள நீங்க கத்திய வச்சு ஸ்கிராப் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க கையை வச்சு உரிச்சாலே அழகா வந்துடும். இப்ப நம்ம கிடைச்சிருக்கு பாருங்களா, இந்த பருப்பை 8 மணி நேரம் ஊற வச்ச பாதாம் பருப்பை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் பெரியவங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ ஹெல்த்தியானது, அவ்வளோ வைட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், செஞ்சு பாருங்க. டெய்லி செஞ்சு பாருங்களே, உடம்புல வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும். சரிங்களா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.